Hello students, so I welcome you all to the second lecture in this series, that is GOC. So இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம்? ஸோ போன இதில் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன லெக்சர், தட் இஸ் ஃபஸ்ட் லெக்சரில் ஒருவேளை நீங்கள் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் வாட்ச் தட் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த லெக்சரில் we saw how to identify primary, secondary, tertiary and quaternary carbons and how to count, எப்படி count பண்ணுறது, number of sigma bonds and pi bonds, and we also saw the different types of formula. அதாவது expand பண்ணி எழுதுகிற structural formula, condense பண்ணி எழுதுகிற condensed formula, மூணாவதா பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இது மூணுமே இந்த எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? we are going to see IUPAC Nomenclature for hydrocarbons. வெறும் ஹைட்ரோகார்பன்ஸ் மாத்திரம் தான் இந்த லெக்சரில் பார்க்க போகிறோம். alkane, alkene, alkyne, multiple bonds, ஒருவேளை டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் ரெண்டும் இருந்தால், then spiro compounds, bicyclo compounds and arenes. So எவ்வளோ முடியுமோ அவ்வளோ we'll try to cover today. Okay, so first thing that you should remember, so hydrocarbon name பண்ணும்போது there are only three things that you should always worry. என்னலாம்? First thing is selecting the parent chain, longest chain select பண்ணணும். ரெண்டாவது எங்கேருந்து நம்பர் பண்ண ஆரம்பிக்கிறோம். என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பர் பண்ணுறது நடுவுலேருந்து பண்ண முடியாது, ஏதாவது ஒரு கார்னர்லேருந்து தான் நம்ம நம்பர் பண்ண முடியும். ஸோ எங்கேருந்து நம்பர் பண்ணுறது, this is the second thing. And third thing is arranging everything and putting the IUPAC name. Okay, so இந்த மூணு விஷயம் தெரிஞ்சதுன்னா then you can give IUPAC name easily for any hydrocarbon. Okay, so வாங்க கிடுகிடுன்னு பண்ணுவோம். Let us select the longest chain. So first concept நம்ம பார்க்குறோம், that is selecting the longest chain. So இதில் எது longest chain? Very clear, right? So இந்த பக்கம் நிறைய இருக்கு. So this is definitely going to be my longest chain, right? So this becomes a substituent. So automatically this becomes substituent. So substituent சில சமயம் locant அப்படின்னு சொல்றது உண்டு. ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, சப்ஸ்டிடியூவன்ட்னாலும் ஒன்று தான், லோக்கண்ட்னாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ த லாங் செயினை செலக்ட் பண்ணுறோம். லாங் செயினில் எதெல்லாம் இல்லையோ ஸோ தட் ஆட்டோமேட்டிக்லி பிகம்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட். செகண்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள், செலக்ட் த லாங்கஸ்ட் செயின். ஸோ என்ன கேட்டிங்கன்னா I will go like this. So this will be my longest chain. Am I right? ஸோ ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு போகிறேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா புரியும், ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு போகிறேன் அண்ட் அது இருக்கிறதுக்குள்ளே லாங்காக இருக்கணும், மீதி எல்லாமே சப்ஸ்டிடியூண்ட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஒன் சப்ஸ்டிடியூவன்ட், திஸ் இஸ் அனதர் சப்ஸ்டிடியூவன்ட், திஸ் இஸ் அனதர் சப்ஸ்டிடியூவன்ட். ஸோ மூணு சப்ஸ்டிடியூவன்ட்ஸ் இருக்குது அண்ட் ஐ ஹவ் ஆல்சோ செலக்டட் த லாங் செயின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இதுலேயும் வெரி வெரி கிளியர். ஸோ திஸ் இஸ் மை லாங் செயின். Am I right? So selecting the long chain is very very important. ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு போகணும். ஓகேயா? ஸோ தட் இஸ் அண்ட் அது ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும் இல்லை, இந்த மாதிரி எப்படி வேணால் வளைஞ்சு இருக்கலாம். ஸோ யூ ஷுட் நோ டு செலக்ட் த லாங்கஸ்ட் செயின். ஃபஸ்ட்டு விஷயம் கவர்ட். செகண்ட் போவோம். வாட் இஸ் த செகண்ட் திங்? த செகண்ட் திங் இஸ் செலக்ட் ஒன் வித் மோர் சப்ஸ்டிடியூயன்ட்ஸ். ஒருவேளை சார் எனக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது லாங் செயினுக்கு, எதை செலக்ட் பண்ணுறது? இப்போ பாருங்கள், என்ன இப்போ ரெண்டு வாட்டி நான் இதே ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கேன். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து இஃப் யூ கோ திஸ் வே 1 2 3 4 5 6, am I right? So this is one possibility. 1 2 3 4 5 6, 6 கார்பன் இருக்குது என்னோட லாங் செயினில். இன்னொரு பாசிபிலிட்டி பாருங்கள், இப்படியும் போகலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6, ஸோ ரெண்டுமே லாங் செயின் ஒரே லென்த்து தான் இருக்குது. அப்போ எதை செலக்ட் பண்ணுறது? இந்த இடத்துல நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, எந்த லாங் செயினுக்கு நிறைய லோக்கண்ட்ஸ், நிறைய சப்ஸ்டிடியூவன்ட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் ஒன்லி ஒன் சப்ஸ்டிடியூவன்ட். I have only one substituent. This is a complex substituent. ஏன்னு நான் சொல்கிறேன், no just few secondsல this is a complex substituent. ஆனால் ஒன்று தான் இருக்குது. பட் இங்கே பாருங்கள், இங்கே you are having two substituents. This is one substituent, this is one substituent, so two substituents are there. அதனால this is right whereas this is wrong. So parent chain இது பண்ணும்போது you should always see that you are selecting the long chain. Okay, next, and as well as it should have maximum number of substituents. இப்போ இதில் பாருங்க, இதில் what you can do,
Can you go like this? 1 2 3 4 5 6 7. Okay, any other possibility? 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7. So definitely you can't go with this. So either you can go this or you can go this way. I will like to prefer this. So இன்னொரு விதமா இதை select பண்ணலாம். Let me choose another color. You can also go like this. But the green is wrong. 1 2 3 4 5 6 7 8. இப்படி நான் பண்ணினேன்னா you notice that both of them are complex substituent. Why do you want that, right? So instead of that, try to go this way. One white color. 1 2 3 4 5 6 7 8. So this is a simple substituent, one complex substituent. Okay, so this yellow wala is right. I hope it is clear. Seri. Let us move ahead. So white one is right. Okay, next. Rule number 3. So rule number 3 என்ன சொல்றது? Okay sir, long chain கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன? எங்கேருந்து நம்பர் பண்ண ஆரம்பிக்கிறது? So that is the next question. Always start numbering near the end where you see the substituent. எங்க நீங்க substituent பார்க்குறீங்களோ அதுக்கு பக்கத்துல இருக்கிற எண்ட்ல இருந்து நம்பர் பண்ண ஆரம்பிங்க. எண்ட்ல இருந்து substituent இருக்கிற இடத்துல இருந்து கிடையாது, எண்ட்ல இருந்து. So if you look at this, there are two ways I can number. 1 2 3 4 5. இன்னொரு விதம் இருக்கு நம்பர் பண்ண. 1 2 3 4 5. Now which is right? The circled one is right. ஏனா I see a substituent here. This is my long chain. This is my parent chain. So இதுல இது substituent எங்க இருக்கோ அதுக்கு பக்கத்துல இருக்கிற end இதுதானே, அது இல்லையே. So you start numbering from here. So 1 2 3 4 5. So this is right, this is wrong. So which is wrong? Of course this is wrong. I hope this is clear. Okay, so அடுத்தது இங்க பாருங்க. So this one, I hope all of you are sitting with a notebook and a pen and taking note of all these things. எனக்கு முன்னாடியே try to solve it so that you get practice. இப்போ இதில் பாருங்க, this is the substituent. இந்த substituent பக்கத்து end, இங்கேருந்து நம்பர் பண்ணக்கூடாது, பக்கத்து end, இதுதானே பக்கத்து end. So 1 2 3 4 5 6 7. I hope this is clear. அடுத்ததில் பாருங்க, இந்த பக்கத்துல இருந்து நம்பர் பண்ணுவீங்களா? நோ, ஏன்னா இது ரொம்ப தள்ளி இருக்கு. These two are my substituents, right? CH3 CH3. So start numbering from this end. 1 2 3 4 5 6 7. I hope this is clear. So this is how you give number to the parent chain. அடுத்தது போலாம், நம்பரும் கொடுத்தாச்சு. How to number this? Okay, ஒரு confusion. Okay, இப்போ இங்க பாத்தீங்கன்னா செகண்ட் கார்பனுக்கு ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட், இந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் செகண்ட் கார்பனுக்கு ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட். இப்போ எங்கேருந்து நம்பர் பண்ணுறது? காம்படிஷன். சார் அங்கே இதுவும் நியரஸ்ட் எண்ட் தான், இதுவும் நியரஸ்ட் எண்ட் தான். Then what you will do? You will apply the sum rule. What is that? Sum rule. What is that sum rule? First number கொடுங்க. 1 2 3 4 5 6 7. This is one possibility. What is the second possibility? Start from here. 1 2 3 4 5 6 7. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா it is 2 3 and 6. என்னதுங்க இதெல்லாம்? இதெல்லாம் நம்பர். This is the carbon to which you have substituents. இங்க பாருங்க, it is 2 5 plus 6. இந்த ரெண்டுத்துல எது கம்மியான நம்பரோ, you know very well that this is smaller because 2 plus 3 plus 6 is smaller because you have 3 here. Here you have 5. So this sum is smaller. This is called sum rule. Therefore, this is right, this is wrong. I hope this is clear. So இது எப்போ அப்ளை பண்ணுவீங்க sum rule? எப்போ உங்களுக்கு வந்து லோக்கண்டோட பொசிஷனை வச்சு, சப்ஸ்டிட்யூண்ட் பொசிஷனை வச்சு உங்களால் தீர்மானிக்க முடியலையோ, எப்போ காம்படிட்டிவாக ஈக்குவலி காம்படிட்டிவாக ரெண்டு இடத்துலையும் சப்ஸ்டிட்யூன்ஸ் இருக்கோ, அப்போ you will go with this sum rule. சரி, நெக்ஸ்ட் என்னது? let us go to the next. Okay, so let us see. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பேரண்ட் செயின் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அது இத்தனை நேரத்துக்கு நீங்கள் பண்ணியிருப்பீங்க. திஸ் இஸ் யோர் பேரண்ட் செயின். am I right? No doubt. This is your
parent chain. Okay, number பண்றது எங்கேந்து ஆரம்பிக்கலாம், இங்கேந்து ஆரம்பிக்கலாம், அங்கேந்து ஆரம்பிக்கலாம், right? So you can either start numbering from here 1 2 3 4 5 6 7 இல்ல அந்த பக்கத்துல இருந்து நம்பர் பண்ணலாம். ஏனா இந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் மூணாவது கார்பனுக்கு you have a substituent, அந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் மூணாவது கார்பனுக்கு you have substituent. So இங்க இருந்து நம்பர் பண்ணா 1 2 3 4 5 6 7. ஓகே, ஸோ கண்டிப்பாக வெறும் சப்ஸ்டிடியூண்ட பொசிஷனை வச்சு நம்பர் செலக்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ரூல் ஃப்ளாப்ட். What is the second rule? Second rule says that sum should be less. இங்க என்ன sum வருது? 3 plus 5. இங்க என்ன sum வருது? 3 plus 5. இது என்னடா அநியாயமா போச்சு, ரெண்டு இடத்துலையுமே சம்மும் சேம். ஸோ சம் ரூலை வச்சு என்னால் டிசைட் பண்ண முடியல. ஸோ தென் யூ கோ டு த தேர்ட் ரூல். தீஸ் ஆர் ஆல்சோ ப்ரியாரிட்டி ரூல்ஸ். ஃபஸ்ட்டு யூ ஷுட் செலக்ட் வித் த லோக்கல் சப்ஸ்டிடியூயன்ட் பொசிஷன். எப்போ சப்ஸ்டிடியூயன்ட் பொசிஷனை மாத்திரம் வச்சு நம்பரிங்கை செலக்ட் பண்ண முடியலையோ தென் யூ கோ ஃபார் தி சம் ரூல். எப்போ சம் ரூலை வச்சு தீர்மானிக்க முடியலையோ then you go to the third rule, that is the alphabetical order. Look at the substituent. இங்க என்ன அட்டாச் ஆயிருக்கு? You have methyl. Okay, இங்க என்ன அட்டாச் ஆயிருக்கு? ethyl. So between methyl and ethyl, E comes first in the alphabetical order. இது எடுத்த உடனே எடுத்து வச்சுக்க கூடாது, இது மூணாவது ப்ரியாரிட்டி தான். ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூட்டோட பொசிஷனை பார்க்கணும், நியரஸ்ட் எண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஒருவேளை ரெண்டு பக்கத்துலையும் வந்து சப்ஸ்டிடியூண்ட் ஒரே இடத்துல இருக்குன்னா தென் ரெண்டாவது கோ டு த சம் ரூல். சம் ரூல்லே என்னால் டிசைட் பண்ண முடியலனா then only you go for this alphabetical order. So E comes before M. அப்போ E க்கு கம்மியான நம்பர் கிடைக்கணும். இங்க E க்கு கம்மியான நம்பர் 3, இங்க E க்கு பெரிய நம்பர். Therefore this is right, this is wrong. So I hope this concept is clear. First one is the substituent position பசங்களா. Second one is, what is the second one? Second one is the sum rule. Third one is alphabetical order. Okay, so this is how you give this is how you do the numbering. சரி, parent chain கண்டுபிடிச்சாச்சு, ப்ராப்பரா நம்பர் கொடுத்தாச்சு. மூணாவது விஷயம் என்ன? IUPAC நேம் கொடுக்க வேண்டியதுதான். So let us go to that. Okay, so first locant, second, what is the second? These are priority rules. ஞாபகம் வச்சுக்கோங்க. Sum rule, third one is the alphabet. See, IUPAC இப்போ வந்து they have said that you can override this sum rule and you can directly go to alphabet, but still let us stick to the old convention where sum rule is followed and then you go and check the alphabetical ordering. So this is the trick that I want to tell you. Never ever forget. Okay, next polama. What is next? With any IUPAC that you take, generally ஒரு ஃபார்மேட் இருக்கு. என்னது அது? First you have a prefix. ப்ரிஃபிக்ஸ்னா மிஸ்டர் மிஸ்ஸஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா, ஒரு நேமுக்கு முன்னாடி இருக்கிற அடைமொழி, தட் இஸ் ப்ரிஃபிக்ஸ். அதுக்கப்புறமா வருது நேம். அந்த நேம் என்னது? தட் இஸ் a root word. ஓகே, ஆஃப்டர் ரூட் வேர்ட் வாட் யூ ஹேவ் இஸ் a suffix. அதாவது பின்னாடி போடுறது, உங்கள் பேருக்கு பின்னாடி குவாலிஃபிகேஷன் போட மாட்டீங்களா? ஸோ ஒரு let us say you have become doctor, ஸோ அந்த DR always becomes your prefix. அதுக்கப்புறமா உங்களோட பேர், that is becoming the root word because that is your identity. அதுக்கப்புறமா comes your qualification, MBBS, whatever it is, FRCS, AO, BC எல்லாமே, right? So that is your suffix. So prefix followed by root word followed by suffix. So in the prefix mainly tells you about the substituent. ஞாபகம் வச்சுக்கோங்க, it tells you about the substituents and also their position. Root word tells you about number of carbon in the parent chain. நீங்க long chain ஒன்னு select பண்ணீங்க இல்லையா? Am I right? You selected a long chain. அந்த long chainல எவ்வளோ கார்பன் இருக்கு அதை சொல்றது தான் இந்த ரூட் வேர்ட். ரூட் வேர்டில் எவ்வளோ சப்ஸ்டிடியூயன்ட் இருக்கு, சப்ஸ்டிடியூயன்ட் எவ்வளோ லாங், இதெல்லாம் தெரிய வராது. இதே ஒரு ஆப்ஷனாக போட்டு உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். IUPAC name does not tell you about, I mean the root word in the IUPAC name does not tell you. Option A, the number of substituent. Option B. So இந்த மாதிரி கான்செப்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் நீங்கள் இப்போ போன நீட் பேப்பர் பார்த்தீங்கன்னா when I analyzed it, lot of concept based questions came in the physical chemistry. Usually physical chemistry நிறைய problems தான் வரும் நீட்ல, பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி questions physical chemistryலேருந்து it was like concept based, ஒன்று activation energy based பண்ணி இருந்தது நிறைய. நீங்கள் just go and check the last paper எழுதினவங்களுக்கு தெரியும் of course.
Okay, so understand the concepts. Suffix tells you what is the functional group. What is the functional group that is present in your parent chain. So functional group decides the chemistry of your molecule. Okay, so நாம இப்போ hydrocarbons தான் பார்க்குறோம். Hydrocarbons நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க 10th. It can be either alkane or it can be alkene or it can be alkyne. So அந்த பேர்லயே இருக்கு. Single bond, you end the names with ANE. Double bond, you end the names with ENE. Triple bond, you end the names with YNE. So these three are nothing but your suffixes. These tell you what kind of functional group is present. இதை தவிர நிறைய இருக்கு. நம்ம அதை இந்த லெக்சர்ல பார்க்க போறல. Alcohol, acid, ester, amide, anhydride எல்லாம் இருக்கு. But now we are not going to look into it. In the session is only for the hydrocarbon. Okay, so ஒரே ஒரு கார்பன் இருந்ததுன்னா root word ஒரு parent chainல ஒண்ணே ஒன்னு இருந்தா you use the root word meth. ரெண்டு கார்பன் இருந்தா eth. மூணு கார்பன் prop. So this you have to memorize. இது ஞாபகம் பண்ணி வச்சிருந்தா ஆகணும், வேற வழி கிடையாது. நாலு கார்பன் இருந்தா but. அஞ்சு இருந்ததுன்னா pent. ஆறு இருந்தா hex. 7 hept. எட்டு இருந்ததுன்னா then it becomes oct. Let me make some space here. இல்லைன்னா கச்சன்னு இருக்கும், right? So 8 இருந்ததுன்னா oct. 9 இருந்ததுன்னா non. 10 இருந்ததுன்னா dec, dec. 11 இருந்ததுன்னா un stands for one and dec. That means 10. 10 plus 1, so 11. Un dec. 12 do. Do means ஹிந்தில கூட தோனா ரெண்டு இல்லை, ஸோ டோ ஞாபகம் வச்சுக்கோங்க if you know Hindi. Do dec. 13 tridec. 14 tetradec, pentadec, hexadec, heptadec, octadec, nonadec. 20, what is for 20? Will you put it in the comment box for 20? I know the answer, it starts with E, but I am not going to tell you the answer. So comment box la நீங்கள் வீடியோ எவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்களான்றதை நான் செக் பண்ண போகிறேன். ஸோ டெல் மீ வாட் இஸ் த ரூட் வேர்ட் ஃபார் 20 கார்பன் இன் த பேரண்ட் செயின். ஓகே, ஸோ திஸ் டெல்ஸ் யூ ஹவு டு செலக்ட் த ரூட் வேர்ட் ஃபார் த IUPAC நேம். ஓகே, லெட் அஸ் கோ ஃபர்தர். ஸோ நெக்ஸ்ட், ஒருவேளை CH4னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மீத்தேன். அதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டேன்னா இட் பிகம்ஸ் a substituent, right? So substituents க்கு நான் ஒரு YL ஆட் பண்ணுவேன். meth I know ஒரு கார்பன் இருந்தா YL methyl. So CH3 group பார்த்தீங்கன்னா substituent நேம் பண்றதுக்கு I use methyl. If CH3 that is ethane, அதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டேன்னா this becomes CH3CH2. Then you know that the root word is eth. Then you put YL at the back. So this becomes ethyl. Similarly, propane லந்து ஒரு hydrogen எடுத்திருக்கேன். So this is propyl. Now what about this? So இதை இங்கேருந்து நம்பர் பண்ணணும், இந்த எண்டில் இல்லை, ஏன்னா இங்கே தானே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க. So 1 2 3. So second carbon you have methyl because you know that CH3 is methyl. So overall what is this? This is propyl because மூணு கார்பன் இருந்ததுன்னா propyl. இந்த propylல second carbonல you have methyl. So 2 methyl propyl. I hope this is clear. Propyl is main substituent. இது பூராவுமே substituent தான். So this is your propyl is your substituent. இதில் second carbon has another substituent CH3. So this becomes 2 methyl propyl. What about this? So this again number 1 2. So this will become 1 this is your parent substituent parent chain. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பூராவுமே ஒரு substituent தான். இந்த substituentல ஒரு long chain நீங்க எடுக்கணும். So that is having 2 carbon. So you say this is ethyl. இந்த ethylல ethyl தான், ethane இல்ல. ஒருவேளை இது மொத்த ஹைட்ரோகார்பன் நான் ஈத்தேன்னு சொல்லி முடிச்சிருப்பேன், இது மொத்தமே substituent தானே. So this is ethyl. இந்த ethylல first carbon is CH3. So this is 1 methyl. This is methyl, right? So this is your methyl. So 1 methyl ethyl. So
First of all, IUPAC na another International Union for Pure and Applied Chemistry. இதெல்லாம் 10th standardல படிச்சிருப்பீங்க, அதனால தான் நான் அதெல்லாம் விட்டுட்டேன். So it was a meeting and a body that was formed after a meeting. In fact, they agreed on certain rules and norms. இந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி இனிமேட்டு நேம்ஸ் கொடுப்போம். ஏன்னா ஒரு ஊரில் ஒரே விஷயத்துக்கு பல பேர் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதை வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதிலே எடுத்துக்கோங்களேன். இப்போ பெண்ணுனாக்கா நான் வந்து பெண்ணுன்னு இங்கிலீஷில் சொல்கிறேன். ஒருவேளை தமிழ்காரனாக இருந்தால் எழுத்தாணி அப்படி எழுதுகோல் அப்படின்வேன். ஹிந்தினா லேக்குனி. இந்த மாதிரி ஒருத்தர் ஒரே விஷயத்துக்கு பல பேரை கொடுத்தா நம்ம எதை ஃபாலோ பண்ணுறது லிட்ரேச்சரில்? ஸோ தட் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ அதனால தான் திஸ் IUPAC கேம் வித் அன் ஐடியா. தே செட் இனிமேட்டு யார் பேர் வச்சாலும் இந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் பேர் வைக்கணும். ஸோ a set of rules I used to mock with my friends. It's a set of rules as how not to name the IUPAC. ஏன்னா அவ்வளோ ரூல்ஸ் இருக்குங்க. இப்படி வைக்காதீங்க, அப்படி வைக்காதீங்க, இங்கேருந்து நம்பர் பண்ணாதீங்க. ஸோ இட் இஸ் வெரி டஃப் டு ரிமெம்பர் ஆல் ஆஃப் தட். பட் நம்ம எக்ஸாமுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை ஓரளவு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் we will try to cover in this session. Okay, so all this is done. I hope this is clear. Okay, so அடுத்தது you see I have only given you the bond line structures. Okay, so டக்குனு உங்களுக்கு வரைஞ்சு காமிக்கிறேன். ஸோ மீத்தைல் ஒரு டாட் வச்சா மீத்தைல், 2 கார்பன் ஈத்தைல், 3 கார்பன் சாரி ப்ராப்பேன், திஸ் இஸ் ஈத்தேன், 3 கார்பன் ப்ராப்பேன், 1 2 3 4, ஸோ திஸ் இஸ் பியூட்டேன். ஒருவேளை இங்கே ஒன்று வச்சுட்டேன்னா 2-methyl butane. ஸோ இந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு வரணும். வரைஞ்சு பார்த்து இந்த பாண்ட் லைன் வரைகிறதுக்கு யூ ஷுட் கெட் த ப்ராக்டிஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைனா என்ன பண்ணுவீங்க, CH3-CH இந்த மாதிரி CH2 இப்படி போட்டு டைம் இருக்காது பண்ணுறதுக்கு. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட் கிவிங் நேம்ஸ் டு ஆல் ஆஃப் திஸ். Okay, so first one, all of you know what is this. So start numbering from the nearest 10. Parent chain கண்டுபிடிங்க. ஒண்ணே ஒன்று தான் நான் இவ்வளோ பண்ணுவேன், மீதிக்கு பண்ண போகிறதில்ல. Then start numbering near to the substituent. 1 2 3 4. So what is the root word? But. 4 கார்பன் இருக்கு. Do you see any double bond? No. Do you see any triple bond? No. That means the suffix should be ane for the alkane. So this is butane. இந்த பியூட்டேன்ல ஒரு சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்கு. என்ன சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்கு? ஒரே ஒரு கார்பன். ஒரு கார்பன் சப்ஸ்டிட்யூயன்ட்ல இருந்ததுன்னா how would you say this is methyl? மீத்தேன் கிடையாது, மீத்தைல். இந்த மீத்தைல் எங்க அட்டாச் ஆயிருக்கு? செகண்ட் கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. So 2-methyl butane. No space in between. 2-methyl. So the 2-methyl அப்படின்றது உங்களோட prefix, பியூட் அப்படின்றது உங்களோட ரூட் வேர்ட், அண்ட் ஏன் அப்படின்றது உங்களோட சஃபிக்ஸ். ஐ ஹோப் திஸ் இஸ் வெரி கிளியர். மீதி இருக்கிற கொஸ்டின்ஸை குவிக்காக முடிச்சிருவோம். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் நம்பரிங். இங்கேருந்து நம்பர் பண்ணுறது வில் பி ஐடியல். ஏன்னா சப்ஸ்டிட்யூயன்ட் பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி ஹெக்சேன், ரைட்? 6 கார்பன் இருக்கு ஹெக்சேன். அண்ட் யூ ஹாவ் செகண்ட் கார்பனில் ஒரு கார்பன் சப்ஸ்டிட்யூயன்ட். ஸோ 2-methyl hexane. Next, இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். It doesn't make a difference. Okay, so 1 2 3 4 5 6. ஒருவேளை சப்ஸ்டிட்யூயன்ட் மீத்தைல் ஈத்தைல்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஐ ஷுட் திங்க் அபவுட் ஆல்ஃபபெட். பட் இங்கே ரெண்டுமே மீத்தைல் இருக்கிறதுனால நீங்கள் எங்கேருந்து ஆரம்பித்தாலும் IUPAC நேம் ஒன்றா தான் இருக்கும். ஸோ நவ் கம்ஸ் த கான்செப்ட் ஆஃப் மல்டிபிள் சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ். ஒன்றுக்கு மேலே இருக்குது. இங்கேயும் மீத்தைல் குரூப் இருக்குது, இங்கேயும் மீத்தைல் குரூப் இருக்குது. இதை தனித்தனியாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செலக்ட் த லாங் செயின். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு. ஸோ திஸ் இஸ் 6 கார்பனை கொண்ட ஹெக்சேன். ஓகே, இந்த ஹெக்சேனில் எங்கே இருக்குது சப்ஸ்டிட்யூயன்ட்? 2வது கார்பனில் யூ ஹேவ் சப்ஸ்டிட்யூயன்ட் அண்ட் 5வது கார்பனில் யூ ஹேவ் சப்ஸ்டிட்யூயன்ட். ஸோ 2 சப்ஸ்டிட்யூயன்ட்டும் ஒரே நேச்சர், ஒரே மாதிரி, ஒரே மீத்தைல் குரூப்பாக இருக்கிறதுனால ரெண்டுத்தையுமே ஒன்றா போட்டுடலாம். 2,5. எத்தனை மீத்தைல் குரூப் இருக்குது? 2 மீத்தைல் குரூப் இருக்குது. ஸோ யூ ரைட் dimethyl. I hope this is clear. It is 2,5 dimethyl hexane. So இந்த டை எதுக்கு போடுறோம்? 2 ஒரே விதமான மீத்தைல் குரூப்ஸ் இருக்கு. ஒருவேளை 3 இருந்தா, so I will list it here. 2 மல்டிபிள் சப்ஸ்டிட்யூயன்ட் ஒரே மாதிரி டை, 3 ட்ரை, 4 டெட்ரா, 5 பென்டா and so on.
ஸோ 2 மீத்தைல் இருந்தால் டைமீத்தைல் 3 இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இதே இங்கே போடுறேன் 1 2 ஓகே இங்கே ஒன்று இருக்குது தென் லெட்டஸ் இங்கே ஒன்று தென் லெட்டஸ் இங்கே ஒன்று எங்கே நம்பர் பண்ணுவீங்க இங்கே என்ன பண்ணோம் இப்போ இங்கேன்னு பண்ணக்கூடாது ஏன்னா சம் ரூல் வந்து வயலேட் ஆகிடும் ஸோ 1 2 3 4 5 6 நவ் 3 மீத்தைல் குரூப் இருக்குது ஸோ 2 3 5 2 3 5 trimethyl then the usual word hexane. I hope it is clear. Let us go to the fourth question now. எந்த எண்ட்லேருந்து ஆரம்பிப்பீங்க no confusion where you see the substituent பக்கத்து எண்ட்லேருந்து நம்பர் பண்ண ஆரம்பிச்சிருங்க so now this is hexane without any doubt right so this is hexane okay substituent என்ன இருக்கு செகண்ட் கார்பன்ல மீத்தைல் ஃபோர்த் கார்பன்ல ஈத்தைல் நம்பர் பண்ணுறதுலையோ லாங் செயின் செலக்ட் பண்ணுறதுலையோ எந்த கன்ஃபியூஷனும் இல்லை நம்பர் அசைன் பண்ணுறதுல கூட எந்த கன்ஃபியூஷனும் இல்லை 2 மீத்தைல் 4 ஈத்தைல் பட் எழுதும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது 2 மீத்தைல் 4 ஈத்தைல் எழுதினா தப்பு arrange it in the order of alphabet so நம்பர் மாற போகிறது இல்லை இதே நம்பர் தான் பட் எழுதும்போது you write ethyl first 4 ethyl then -2 -methyl without any space you write hexane is this clear lot of things in a single session right இதில் உங்களுடைய எல்லா கன்ஃபியூஷனும் தூரக்க போயிடும் no confusions at all after this particular session okay so arrange பண்ணும்போது e comes before m number கொடுக்கும்போது you don't see that அது last priority first locant position then you see the sum rule கடைசியில் தான் alphabet நீங்கள் பார்ப்பீங்க இது first ரெண்டு வச்சு டிசைட் பண்ண முடியலன்னா okay now that we have done this can we go to the fifth one very easy எங்கே நம்பர் பண்ணுவீங்க இங்கேருந்து 1 2 3 4 5 6 7 definitely this is heptane right 7 கார்பன் இருக்கு so heptane okay substituents க்கு வருவோம் ரெண்டாவது கார்பன்ல மீத்தைல் மூணாவது கார்பன்ல மீத்தைல் தனித்தனியாக எழுதணும் 2 மீத்தைல் 3 மீத்தைல் யாருக்கு இருக்கு டைம் அவ்வளோ I told you multiple substituents இருந்தால் follow this 2 மீத்தைல் இருந்தால் டைமீத்தைல் எங்கே இருக்கு செகண்டில் இருக்கு தேர்டில் இருக்கு so 2 3 dimethyl then 4 ethyl so this is 4 ethyl 2 3 dimethyl heptane again di tri tetra இந்த இதை alphabetical orderக்கு எடுத்துக்காதீங்க so the right way is see the E and see the M don't consider the D in the multiple substituent I hope this is clear last one very easy எப்படி போட்டாலும் ஒன்று தான் 1 2 3 4 5 6 so this is hexane and third and fourth carbonல you have ethyl groups எத்தனை ethyl group 2 ethyl group that means 3 4 diethyl hexane இதை நான் எழுதலைங்க I think you understood how to write this let's go to the next one yes common namesல இந்த word அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் iso neo என்னது iso neo ஒரு காம்பவுண்டோட எண்டில் லாஸ்ட்டில் if you see இந்த மாதிரி grouping CH3 CH CH3 then you call it iso common names கடைசியில் நான் ஒரு செஷன் பண்ணுவேன் பட் இது iso neo மாத்திரம் சொல்லிடுறேன் this is called neo ஒரு ஸ்ட்ரக்சரோட எண்டில் if you see this then you will call it neo what is that what I mean is carbon attached to 3 carbons you know what it is called carbon attached to 3 carbon இருந்ததுன்னா then ஒரு எண்டில் then you call it neo ஒரு கார்பன் attached to 2 other carbon இருந்ததுன்னா CH3 CH CH3 இப்படி இருந்ததுன்னா இது iso இப்போ இந்த மாலிகுலை நான் ஏன் எடுத்துட்டு இருக்கேன்னா of course இதுக்கு IUPAC நேம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் கொடுத்துருவீங்க how will you give number 1 2 3 4 5 actually this is 2 2 4 trimethyl right so this is 2 4 trimethyl long chain எவ்வளோ கார்பன் இருக்கு 5 that means this is pentane இது ஒரு பெரிய விஷயமே இல்லை இது IUPAC நேம் நமக்கு என்ன வேணும் காமன் நேம் இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் இது isoneo யூஸ் பண்ணும்போது you should take into account all the carbon so 1 2 3 4 5 6 7
சப்ஸ்டிடியூவெண்ட்டில் இருக்கிற கார்பனையும் காமன் நேம்க்கு எடுத்துக்கணும். ரிமெம்பர் தட் IUPACல தான் இந்த சப்ஸ்டிடியூவெண்ட்டை நம்ம பிரிச்சுடுறோம் பேரண்ட் செயின்லேருந்து. காமன் நேம்க்கு யூ டேக் ஆல் த கார்பன் இன்டு அக்கௌண்ட். தட் மீன்ஸ் டோட்டலாக எவ்வளோ கார்பன் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 கார்பன்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆக்டேன் காமன் நேமில். கொஸ்டின் என்னன்னா, the golden question is it isooctane or neooctane? ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்லைடை போட்டேன். ஸோ திஸ் iso gets priority over neo. Iso gets priority. So that means this is isooctane. இது என்னது? காமன் நேம், குழம்பிடாதீங்க. ஓகே, காமன் நேமில் எல்லா கார்பனையும் ஐ எம் சீயிங். IUPAC நேமில் என்னோட பேரண்ட் செயின் தனி, சப்ஸ்டிடியூவெண்ட்ஸ் தனி. ஓகே, இதை தவிர வினைல் அலைல் இதெல்லாம் நிறைய இருக்குது. வி வில் கோ கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். லெட் அஸ் நாட் மிஸ் எவ்ரிதிங் டுகெதர். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவெண்ட். வாட் டு யூ மீன் பை காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவெண்ட்? இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்து திஸ் இஸ் யுவர் பேரண்ட் செயின், திஸ் இஸ் யுவர் பேரண்ட் செயின். இப்போ இந்த பேரண்ட் செயினில் the whatever is left out, this is your substituent, right? This is your substituent. இப்போ இந்த சப்ஸ்டிடியூவெண்ட்லேயே ஒரு branch இருக்கு. If there is a branch present in the substituent itself, then you call it complex substituent. So இந்த மாதிரி இருக்கும்போது first நீங்க what comes first will come first. So நீங்க யூசுவலாக என்ன பண்ணுவீங்க? parent hydrocarbonல parent chainல எவ்வளவு கார்பன் இருக்கு? So give number. Where will I give number? 1 2 3 4 1 2 3 4. எங்கேருந்து எந்த எண்ட்லேருந்து கொடுத்தாலும் it is same. So 1, this color is not at all visible. 1 2 3 4 5 6 and 7, right? So there is no doubt about this. So this is definitely going to be heptane. Now what do I do with a substituent? Substituent எப்படி பண்ணுறது? இது என்னன்னு பேர் வைக்கலாம். என்ன பேர் வைக்கலாம்? Start numbering the substituents separately. That means this is 1. எப்போவுமே எங்கே அட்டாச் ஆகிருக்கோ பேரண்ட் செயினுக்கு அந்த பக்கத்து கார்பனை 1 கொடுங்க. This becomes 2. இப்போ இதில் ஃபஸ்ட்டு கார்பன் as a methyl, right? So this is 1 methyl ethyl. 1 methyl, the whole substituent is ethyl. So substituent ஒரு substituent, அதான் complex. So this is ethyl. வெறும்னா இது மாத்திரம் இருந்திருந்தா நான் ஈத்தைல்னு போட்டு முடிச்சிருப்பேன். இது மாத்திரம் இருந்தது நான் ஈத்தைல்னு போட்டு முடிச்சிருப்பேன். பட் இந்த ஈத்தைல்ல ஃபர்ஸ்ட் கார்பன் as a methyl. So this is 1 methyl ethyl, complex substituent. இது மொத்தமும் எங்க அட்டாச் ஆயிருக்கு? fourth கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. So now you see how I write this. 4, I start the bracket. இந்த bracketக்குள்ள 1 methyl ethyl, no confusion. fourth carbon is parent chain la bracketக்குள்ள 1 methyl ethyl heptane. So this will be the name. I hope complex substituent is understood as well. சரி, அடுத்தது பாருங்க. So இதுல ரெண்டு complex substituent இருக்கு. Am I right? This is your parent chain. No doubts, right? இப்போ இதில் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவெண்ட் இருக்குது. எங்கேருந்து நம்பர் பண்ணலாம்? எங்கேருந்து பண்ணாலும் சேம் தானேங்க. ஸோ ஸ்டார்ட் எனிவேர் யூ வாண்ட். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ பேசிக்கலி திஸ் இஸ் அ நோனேன், ரைட்? 9 கார்பன் இருந்ததுன்னா திஸ் இஸ் நோனேன். இப்போ இதில் இது என்னன்னு சொன்னோம்? 1 methyl ethyl. So ஆக மொத்தம் I have 2 complex substituents and luckily both the complex substituents are same. This is also 1 methyl ethyl. ஏன்னா 1 2. So first carbon has a methyl, 1 methyl ethyl. This is also 1 methyl ethyl. Am I right? ரெண்டுமே same. So when you have multiple complex substituent, முன்னாடி நம்ம பார்த்தது multiple simple substituent. Multiple simple substituent இருந்தா we use the word, what do we use? Di, tri, tetra, penta, penta, right? Penta, இந்த A stands for plural. Boy, boys ன்னு சொல்ற மாதிரி penta, hexa அந்த மாதிரி. இங்க simple substituent இல்ல, complex substituent இருக்கு. So இங்க நான் வந்து di ன்னு போட்டா குழம்பி போயிடும். So that is why I use this system. What is that? That is, sorry, not this one. This is for simple. This one I use. bis நான் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூன்ட் ஒரே மாதிரி. tris அப்படின்னா மூணு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூன்ட் ஒரே மாதிரி.
4 இருந்ததுனா ஒரே மாதிரி complex substitution you say tetrakis மறந்து போய் 2 s போட்றாதீங்க அப்புறம் teacher will laugh at your answer okay it is only 1 s there in the case okay so bis tris and tetrakis pentakis hexakis இப்படி போயிட்டே இருக்கலாம் so 2 இருக்குறதுனால I will say bis I will start my name itself with bis after bis what do you have 1 methyl ethyl இது எங்க இருக்கு 5 and 6th position la irukku so 5 6 okay bis I mean better to write this way just give me a second okay so you will write it as white is better so you will write this as bis 5 6 okay 5 6 1 methyl ethyl okay 1 methyl ethyl parent chain enadhu nonene okay 5 6 bis 1 methyl ethyl nonene I hope this is also clear let us quickly move to the next slide okay இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் alkane இதுக்கு மேல எதுவும் கஷ்டப்படுத்தி உங்களை alkaneல கொடுக்க முடியாது alkeneக்கு போறோம் alkene எப்படி நம்பர் பண்ணனும் டபுள் பாண்டுக்கு இருக்குறதுக்குள்ள கம்மியான நம்பர் வரணும் so start numbering from that end which is close to the double bond first apply பண்ணிடுவோம் இந்த end பக்கத்துல இருக்கு number like this 1 2 3 4 5 6 7 right so what is the root word of course that is going to be hept double bond இருக்கிறதுனால ene இந்த ene எங்க இருக்கு double bond ன்னு சொல்ற இந்த ene எங்க இருக்கு செகண்ட் கார்பன் தள்ளி இருக்கு so hept 2 ene சில books உங்க சில பேர் 2 heptene னு எழுதுவாங்க ஒண்ணும் தப்பு இல்ல but IUPAC பிரகாரம் this is the most right thing to say hept 2 ene is most accurate 2 heptene எழுதினீங்கனா அது ஒண்ணும் crime கிடையாது that is also accepted சரி அடுத்து இங்க இந்த நம்பர் பண்ணலாமா no இங்க இந்த நம்பர் பண்ணா this double bond will get the least number and substituent also will get the least number but double bond மாத்திரம் தான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும் 1 2 3 4 5 6 7 am I right so this is basically heptene but ஆனா ene ரெண்டு வாட்டி இருக்கு ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு அப்புறமா ஒரு ene இருக்கு அஞ்சாவது கார்பனுக்கு அப்புறமா ஒரு ene இருக்கு so ரெண்டு ene இருந்தா just like your multiple substituents diene so this is basically hepta ena ye hepta ena what I am going to say in the back is plural rendu ene irukku hepta 1,5 ena first carbon ku appuramavum ene irukku fifth carbon ku appuramavum ene irukku double bond irukku diene முடிஞ்சிருச்சா இல்லையே substituent நான் சொல்ல வேண்டாமா so what is the substituent that is methyl that is attached to the third carbon so you say 3 methyl எப்பவுமே substituent should come in the first so 3 methyl without space hepta 1,5 diene is this clear so lecture பிடிச்சிருந்ததுனா I want all of you to answer to that question and also give me green hearts so from your green hearts I will understand that you are enjoying my lecture and you are also understanding everything okay so I need to see lot of green hearts okay சரி அடுத்து போலாம் so what is this where will you number in the end landu தப்பு start to that end from that end where the double bond is nearest so 1 2 3 4 5 am I right so this is pent ta ஏன் ta because ரெண்டு double bond இருக்கு plural so penta first carbon க்கு அப்புறமாவும் ஒரு ene இருக்கு மூணாவது கார்பன் க்கு அப்புறமாவும் ஒரு ene இருக்கு so penta hyphen 1,3 hyphen diene there is no substituent hope this is clear so this is how you name the alkene சரி அடுத்து போலாம் these are also very easy so quick முடிச்சிரும் start numbering from here இங்க இருந்து பண்ணா second position வந்துரும் 1 2 3 4 5 6 7 so this is going to be hepta because plural இது நிறைய இது இருக்கு enes 1 3 5 triene remember மூணு இருக்கு triene next one you can either start from here or start from here so 1 2 3 4 5 6 okay
1 2 3 4 5 6 இப்போ இதில் you have two substituents. So you can also number other way இல்ல ரெண்டும் எழுதி பார்க்கலாம். இப்படி எழுதினீங்கன்னா you get this is actually hexa 1,5 diene. இதில் எனக்கு third positionல ethyl இருக்கு and fourth positionல methyl இருக்கு. ஒருவேளை நான் வேற விதமா நம்பர் பண்ணினேனா how can I number other way? என்ன சார் குழப்பறீங்க? குழப்பலாம் ஒன்றும் இல்லை. யூ கேன் ஆல்சோ நம்பர் ஃப்ரம் ஹியரில், ஏன்னா டபுள் பாண்ட் பக்கத்துலேருந்து நம்பர் பண்ண சொன்னேன். ஸோ 1 2 3 4 5 6 இப்படி ப்ளூ கலர் இப்படி நீங்கள் நம்பர் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் ஸ்டில் ஹெப்டா 1,5 diene. ஒன்றும் மாற போகிறது இல்லை. திஸ் இஸ் ஸ்டில் ஹெக்ஸா. திஸ் இஸ் ஸ்டில் ஹெக்ஸா 1,5 diene. பட் லுக் அட் த சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ். It is 3 methyl and 4 ethyl. So this is going to be 4 ethyl, 3 methyl. நான் ஏற்கனவே சொன்னேன் alphabetical order, even though it is the least priority, but alphabetical order பார்க்கணுமா வேண்டாமா? So இதில் E comes before M. அந்த ஈக்கு கம்மியான நம்பர் நம்ம கொடுக்கணும். That is the third rule that I told you, priority rule. First wherever you start locandோட position பார்க்குறீங்க, அதாவது இங்கே வந்து டபுள் பாண்டை பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ரெண்டாவது நீங்கள் வந்து சம் ரூல் பார்க்குறீங்க. சம் ரூல் ஆல்சோ வில் பி சேம். எனிவே இட் இஸ் கோயிங் டு, இப்படி பார்த்தாலும் இட் இஸ் 3 + 4, அப்படி பார்த்தாலும் இட் இஸ் 3 + 4. ஸோ சம் ரூலை வச்சு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ மூணாவதாக நீங்கள் என்ன பார்க்கணும், யூ ஷுட் லுக் அட் த alphabetical order. ஸோ வாட் எவர் கம்ஸ் ஃபர்ஸ்ட் இன் alphabet that should get the least number. So 4 ethyl is wrong. 3 ethyl is right. I hope this is clear. Okay, any doubts? Put it in the group. I mean, put it in the comments box. And also Telegram channel ku subscribe pannunga. So the link will be given in the description box. So tell your friends also that there is a Telegram channel exclusively for Tamil students for the NEET. So unga friends kodiyum share pannunga link. If many join, we will start putting some good resources in the Telegram channel as well. சரி, இதை நம்பர் பண்ணும்போது முக்கியமான விஷயம், அல்கேனில் சொன்னேன் லாங்கஸ்ட் செயினை செலக்ட் பண்ணுங்க. பட் இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே யூ ஷுட் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் ட்ரை டு கீப் as many double bond and triple bond possible. That is very very important. Try to keep as many double bond and triple bond. That means this is best, this is not best, even though it is longest. No, go for the chain that has multiple bonds. Number கொடுக்கிறது எப்படி வேணா கொடுக்கலாம், 1 2 3 4 5. ஏன்னா எங்கேருந்து ஆரம்பிச்சாலும் it is still the same. So third carbon has propyl substituent. 3 carbon இருக்கு இல்லையா, so this is propyl substituent. So this is basically pent. Let's go for white. Blue color will not be visible much. Okay, so penta. ஏன் penta? ரெண்டு double bond இருக்கு. Penta 1,4 diene. Okay, good. What should be the substituent? Substituent should be written in the front. Third carbon has this propyl. So 3 propyl penta 1,4 diene. I hope this is clear, students. Okay, any doubts? Put it in the comment box. Okay, next pola. So double bond பார்த்தாச்சு. அடுத்தது comes the alkynes, that is your triple bond. So triple bond பொறுத்த வரைக்கும் same rule, ஒண்ணுமே different கிடையாது. The only thing is you put the suffix as yne, ine. Okay, so start giving the number 1 2 3 4. So but 1 ine. பியூட்டா போடுவீங்களா? தப்பு. ஒரே ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருக்கு, எதுக்கு பியூட்டா? ப்ளூரல் இல்ல, சிங்குலர். பியூட் 1 ine. Next 1 2 3 4 5. What is this? Pent. ஒரே ஒரு yne, ஒரே ஒரு ட்ரிபிள் பாண்ட் தான் இருக்கு. எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு அப்புறமா. So pent 1 ine. இத 1 pentyne எழுதினாலாம் ஒன்றும் தப்பு இல்லை. பட் this is the absolute IUPAC name. Okay, அடுத்தது இந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சா this gets a least number. அந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா triple bond will get a bigger number. What is this? This is pent. But second carbon க்கு அப்புறமா yne, because second carbon க்கு அப்புறமா you have the triple bond. So this becomes pent 2yne. What about this? Very easy. Start numbering from here. 1 2 3 4 5 6 7.
Okay, so that means this is hept ta. ஏனா ஏட்டா because ரெண்டு ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. ஹெப்ட்னு போட்டா தப்பு. So hepta 2,4 YNE. எத்தனை YNE இருக்கு? ரெண்டு YNE இருக்கு. That means this becomes diene. எப்படி டைன்னு சொன்னோம் அதே மாதிரி டைன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சரி, ஒரு முக்கியமான விஷயம் நான் அவங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிபிள் பாண்டை நியாயமாக பெண்ட் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் ராங். பட் நிறைய புக்ஸில் இந்த மாதிரி தான் இருக்குது. ஏன் பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் கார்பன் is sp hybridized, அதாவது லீனியர் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி இந்த கார்பனும் லீனியர் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி ஏன் பெண்ட் பண்ணுறாங்கன்னா, இதுக்கப்புறமா கார்பன் இல்லைன்னு உங்களுக்கு ஹிண்ட் பண்ணுறதுக்காக பெண்ட் பண்ணுறாங்க. பட் கெமிஸ்ட்ரி பிரகாரம் பார்த்தீங்கன்னா இது தப்பு. நான் ஒருவேளை இஃப் ஐ ஜஸ்ட் புட் லைக் திஸ், இதில் எவ்வளோ கார்பன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உடனே 2 கார்பன்னு சொல்வீங்க. தப்பு. பெண்ட் பண்ணாமல் சின்ன லைனாக காமிச்சிருக்கேன். அந்த டபுள் பாண்ட், அந்த மல்டி பை பாண்ட்ஸை சின்னதாக காமிச்சிருக்கேன். அதுலேருந்து யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இந்த பை பாண்ட் வரைகிறேன் இல்லையா, இதோட லெங்க்த்தை வச்சு யூ ஷுட் அஸ்யூம் வாட் இட் இஸ். ஏன்னா நமக்கு கேள்வி கேட்குறவங்க எந்த பர்ஸ்பெக்டிவ்லேருந்து கேட்குறாங்கன்னு தெரியாது. ஸோ இப்படி இருந்ததுன்னா 1 2 3 4 திஸ் இஸ் பியூட் 2YNE. I hope you understand what I am saying. ஒருவேளை இந்த பியூட் 2YNE இப்படி கொடுக்கலாம். இப்படி கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். You see the length of this small lines. இது பெரிய லைனாக கொடுக்குறேன். பெரிய லைனாக கொடுத்து பெண்ட் பண்ணிட்டேன்னா it's very obvious that this is your first carbon, இது ரெண்டாவது, இது மூணாவது, இது நாலாவது. ஒருவேளை பெண்ட் பண்ணாமல் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டேன்னா, look at the size of this pi bond. குட்டியா வரைஞ்சு காமிச்சாங்கன்னா, that means it is very clear that you do have extra carbon in the sp hybridized linear geometry. So 1 2 3 4. So this is a small tip that I want to add. Question paper இதுக்கு தான் சொல்றது questions practice பண்ணணும்னு. உங்களுக்கு நம்பர் பண்ண தெரியல, நேம் பண்ண தெரியல, பட் இந்த டிப் இது நீங்கள் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணும்போது தான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இப்படிலாம் கூட கேள்வி கேட்கலாமா. ஓகே, வித்தவுட் ஃபர்தர் அட்யூ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் திங். வாட் இஸ் தட்? few more questions. Very easy இல்லை? ட்ரை டு கீப் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மல்டிபிள் பாண்ட்ஸை ஒரே இதில் வைங்க. ஸோ 1 2 3 4 5 6. தப்பு. ஏன் தப்பு? ஏன்னா சப்ஸ்டிடியூண்ட்டை பாருங்க, இங்கேருந்தும் ஆரம்பிக்கலாம் 1, அங்கேருந்தும் ஆரம்பிக்கலாம் 1. ஏன்னா ட்ரிபிள் பாண்ட் இங்கேயும் பக்கத்தில் இருக்குது, அங்கேயும் பக்கத்தில் இருக்குது. பட் சப்ஸ்டிடியூண்ட்டுக்கு இப்படி போட்டால் 4th பொசிஷன் வருது. இந்த பக்கத்துலேருந்து நம்பர் பண்ணால் தென் ஐ வில் கெட் 3rd பொசிஷன். அதனால் ஃபார் தட் ரீசன் திஸ் இஸ் ராங். ஸோ வாட் இஸ் ரைட்? ராங்னு சொன்னால் ரைட்டு சொல்லணும் இல்லையா? ஸோ 1 2 3 4 5 6. இதுக்கப்புறம் பேர் கொடுக்கறது கஷ்டமா? ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூண்ட் நேம் பண்ணுங்க. 3rd carbon has, what is this? This is your propyl group. So 3 propyl. And the rest of the thing, what is this? 1 2 3 4 5 6. 6 carbon இருக்கு. So hexa. எதுக்கு ஏ போட்டேன்? 2 ட்ரிபிள் பாண்ட் இருக்கு, அதனால ஹெக்ஸ்னு போடாம ஹெக்ஸா ஹைஃபன் 1,5. ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு அப்புறம் 5வது கார்பனுக்கு அப்புறமா ட்ரிபிள் பாண்ட். எத்தனை ட்ரிபிள் பாண்ட்? 2. ஸோ டைன், DIYNE. ஸோ டோன்ட் டெல் மீ ஹேண்ட் ரைட்டிங் இஸ் பேட் சார். லிசன், இயர்ஃபோனை போட்டுட்டு கேளுங்க வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன். நான் சொல்கிறது கேட்டிங்கன்னா எழுதுறதும் ஆட்டோமேட்டிக்காக புரியும். ஸோ மியூட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஊமப்படம் மாதிரி பார்க்காதீங்க, தென் யூ ஓன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங். ஓகே, ஸோ 3 ப்ரோபைல் ஹெக்ஸா 1,5 டைன். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளில் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன். ஸோ ஒருவேளை let us say this line is like this. Okay, okay. ஸோ நீங்கள் நம்பர் பண்ணும் போது எப்படி நம்பர் பண்ணணும்? ஸ்ட்ரெயிட் லைன், லாங் லைன், பை பாண்ட்ஸ் ஆர் வெரி ஷார்ட். என்ன பண்ணுவீங்க? 1, இங்கே செகண்ட் கார்பன் இருப்பு. டோன்ட் கிவ் 1 2, ராங். செகண்ட் கார்பன் பை பாண்டுக்கு முன்னாடி 3 4 5 6 7 8 9. You see the difference, right? Very very important. சரி, இதுக்கப்புறம் இருக்கிறது I think you can take over. So this is 9 கார்பன் இருந்தால் this is non you have 2 வைன்ல. So non
2,8 diene and nona varnom illaya. So 2,8 diene and also 4th and 6th la you have substituent 4 ethyl 6 methyl makes sense. இப்படி கூட நம்பர் பண்ணலாம், தப்பா இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா E comes before M, so நம்பர் இப்படி பண்ண ஆரம்பிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா சேம் ஈக்குவலன்ட் பொசிஷனில் இருக்குது ட்ரிபிள் பாண்ட். ஸோ இப்படி நம்பர் பண்ணின்னு போகலாம் 1 2 3 4 5 6 ஆனால் தப்பாக இருக்கும். ஏன்னா சப்ஸ்டிடியூண்டோட alphabetical order that also you should consider at last. So this is 4 ethyl 6 methyl nona 2,8 diene. I hope this is clear. Let us go to the next. ஒருவேளை டபுள் பாண்டும் இருந்து ட்ரிபிள் பாண்டும் இருந்தால் என்ன சார் பண்ணுறது? வெரி சிம்பிள். டபுள் பாண்ட் இருந்தாலும் சரி ட்ரிபிள் பாண்ட் இருந்தாலும் சரி டோன்ட் கம்பேர். ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டோன்ட் கம்பேர் பிட்வீன் டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட். எந்த எண்டு பக்கத்தில் மல்டிபிள் பாண்ட் இருக்கும், அது டபுள் பாண்டாகவும் இருக்கலாம் இல்லை ட்ரிபிள் பாண்டாகவும் இருக்கலாம், எனிதிங். அந்த நியரஸ்ட் எண்ட்லேருந்து ஸ்டார்ட் நம்பரிங். ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணுவீங்களா? டபுள் பாண்ட் பக்கமா ட்ரிபிள் பாண்ட் பக்கமா? நோ. எங்கள் பக்கமாக இருக்குது, டபுள் பாண்டாக வேணாலும் இருக்கட்டும் ட்ரிபிள் பாண்டாக வேணாலும் இருக்கட்டும். டோன்ட் see that. பக்கமாக இருக்குது, ஸ்டார்ட் நம்பரிங் 1 2 3 4 5. I hope this is clear. இப்போ what will you say? This is பென்டா போடக்கூடாது, ஏன்னா ஒரே மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப் பல இல்லை, டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ பென்ட் 1 in 3 ine. I hope this is clear. மூணாவது கார்பனுக்கு அப்புறமா ட்ரிபிள் பாண்ட், ஸோ 3 ine. ஃபஸ்ட்டு கார்பனுக்கு அப்புறமா டபுள் பாண்ட், ஸோ 1 in. டோட்டலாக ஓவரால் 5 கார்பன். இஸ் இஸ் கிளியர்? ஒருவேளை உங்களுக்கு வர டவுட், அந்த டவுட்டு நான் இங்கேயே கிளியர் பண்ணிடுறேன். சார் இப்படி இருந்தால் என்ன பண்ணலாம்? எப்படி இருந்தா, just give me a second. Oh my god, eraser went that side. Okay, ஒருவேளை இப்படி இருந்தா என்ன பண்ணலாம்? எப்படி சார்? C C C C C C. Okay, so let us say we have triple bond here and let us say we have double bond here. So this is CH, no carbon, CH CH CH3. ஓகே, சேம். இது ரெண்டும் ஐசோமர்ஸ். அடுத்தது அதான் போகிறோம், 2 லெக்சர் தாண்டி we are going to do that. ஓகே, ஸோ இப்போ எப்படி நம்பர் பண்ணுவீங்க? சார் டபுள் பாண்ட் இருக்குது, அது பக்கமாக பண்ணலாம். தப்பு. ஸ்டார்ட் நம்பரிங் டு தட் எண்ட் விச் இஸ் க்ளோஸ் டு எய்தர் டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட், எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஸோ கண்டிப்பாக அகெயின் திஸ் இஸ் 1 2 3 4 5. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ நம்பர் நேம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் கொடுத்துருவீங்க, ரைட்? அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்பர் ஒழுங்காக கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேரும் ஒழுங்காக கொடுத்துருவீங்க. ஓகே, எங்கேருந்து நம்பர் பண்ணுவீங்க? நவ் கம்ஸ் த ப்ராப்ளம். ஏன் ப்ராப்ளம்? தே ஆர் கம்பீட்டிங் பொசிஷன்ஸ் பிகாஸ் தேர் இந்த கம்பீட்டிங். இங்கே டபுள் பாண்ட் இருக்குது, இதுவும் ஒரு எண்டு தான். ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, இதுவும் ஒரு எண்டு தான். இப்போ தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும் பிட்வீன் டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட். ஸோ தென் டபுள் பாண்ட் கெட்ஸ் priority over triple bond. I hope now it is clear. Okay, so only when they are in the competing positions, illana don't compare. So 1 2 color maathu. This is not the right color. 1 2 3 4 5. Okay, so that means this is penta podringla? No, ina vera functional group. Pent 2 in 4 ine. 2 in 4 ine. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த இடத்துல vowel இருந்தா, you know what is vowel, right? இங்கிலீஷில் AEIOU. ஒருவேளை இந்த இடத்துல if you have a vowel then you will drop this vowel here. இங்கே எனக்கு Y இருக்கு, AEIOUல Y வரல, அதனால் இந்த ஈயை நான் வச்சுக்கிறேன். ஒருவேளை இங்கே ஏதாவது vowel வந்ததுன்னா, if this letter is one of the AEIOU then you will drop the vowel here. Okay, keep a note of that. சரி, substituent எழுத வேண்டாமா? என்ன இருக்குங்க? 1 2 3 4 butyl group இருக்கு. So 3 butyl pent 2 in
4 ine. Keep the E because Y is not a vowel. Okay, next, so triple bond, double bond, will you compare? No, don't do it, student, don't do it, because nearest end. இங்க பாருங்க அந்த இதுக்கு I mean இத ஷார்ட்டா வெச்சிருக்கேன். So இதுதான் first carbon. So don't put 1 2. I hope you understand. 1 2 3 4 5 6 7 8. Okay? So this is oct 6 in 1 I. Okay, alphabetical order la list பண்றேன். E comes before Y. அதனால தான் 6 in 1 I. அடுத்தது இந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கலாம், அந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஏனா ரெண்டு பக்கமுமே you have multiple bonds. அப்போ only when under these condition you will compare. இந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா, அந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா. Then double bond gets priority. Only when they are in the competing positions. ஞாபகம் வச்சுக்கோங்க. So 1 2 3 4 5 6 7. Hope this is clear. Okay, name கொடுத்துருவீங்களா? எப்படி கொடுப்பீங்க? ஹெப்டா. ஏனா ரெண்டு double bond இருக்குல்ல, ஹெப்டா 1,3 diene 6 ine. I hope this is clear. Okay, is it clear? Good. Last one is also last one நான் திருப்பி இதே ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கேன். ஏனா ஒருவேளை நீங்க இப்படி பண்ணீங்கன்னா then this is wrong. Okay, so this is wrong. Why? Okay, இது நீங்க இன்னொரு விதத்திலயும் பார்க்கலாம். Sum rule படி பிரகாரமும் பாத்தீங்கன்னா first one is right, second one is wrong. So எப்படி பார்த்தாலுமே priority வெச்சு பார்த்தாலும் சரி இல்ல sum rule வெச்சு பார்த்தாலும் சரி it is wrong. So first one this is right. இப்படி நம்பர் பண்ணீங்கன்னா அது தப்பு. Hope this is clear. Let's move ahead. So what is in the next list? Cyclic compounds. Cyclic compounds வந்ததுன்னா cyclic na உங்களுக்கு தெரியும் closed figures, right? So cyclic compounds வந்தாலும் அதே rules தாங்க. First you start numbering close to the locant. Second you start numbering next sum rule you should see. ஒருவேளை sum rule ல இருந்து உங்களால answer decide பண்ண முடியலனா you go for the alphabetical ordering, right? Okay, so always and always your root word க்கு முன்னாடி cyclo வந்துரும் if it is a cyclic compound. So this is cyclo. மூணு கார்பன் இருக்கு, prop, no double bond triple bond, ஏன்? So cyclopropane. அடுத்தது cyclo, நாலு கார்பன் இருக்கு, so bute, no double bond triple bond, ஏன்? So cyclobutane. This has 5 carbon. Now where do you start numbering? எங்க locants இருக்கோ அங்க. So 1 2 3 4 5. So first you write the substituent, then you write the root word. So that means 1,2 dimethyl. ஏனா ரெண்டு methyl group இருக்கு இல்லையா? This is also methyl, this is also methyl. So 1,2 dimethyl cyclopentane. Hope this is clear. Let's move ahead. அடுத்தது, how will you name this? Start numbering from the double bond, because you don't want the double bond to get big number. 1 2 3 4 5. This is cyclo. I told you always put cyclo, இல்லனா தப்பாயிடும். இல்லனா உங்களுக்கு பேரை கொடுத்தா IUPAC name வரைய சொன்னா உங்களுக்கே தெரியும். cyclo போடலைனா how will you draw closed figure, right? cyclo 5 கார்பன் இருக்கனால pent 1 ene. Is this clear? Because earlier we said pentane, but inga double bond இருக்கறனால அதோட பொசிஷனையும் சேர்த்து சொல்லணும். cyclopent 1 ene. சில booksல they will simply give cyclopentene. ஏனா இதுக்கு ஸ்ட்ரக்சர் வரைய சொன்னாலும் நான் இதே மாதிரி தானே வரைவேன். ஒரு double bond தான், அது எங்க போட்டா என்ன. இது பாருங்க, இப்போ இங்க இருந்து ஆரம்பிக்கலாம், இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். There are two places where I can give. So என்னால just locant வெச்சு என்னால வந்து டிசைட் பண்ண முடியல. நம்பர் 1. சரி, செகண்ட் ரூல் என்னது? You should look for the sum rule. எப்படி பார்த்தாலும் 1 plus 2 டிசைட் பண்ண முடியுதா பசங்களா? No, we are not still able to come to a conclusion. So what is the third thing you should see? The third thing you should see is alphabet. So இது ethyl group, இது methyl group. You should get least numbering, so start numbering from here. 1 2 3 4. So this is cyclobutane. அதுல குழப்பமே இல்ல. First you give priority to ethyl because E comes before M. So this is 1 ethyl
hyphen 2-methyl cyclobutane. Is this clear? Next, what will you do? ரெண்டு பக்கமே methyl group, so you can number wherever you want. But தப்பு பண்றது என்னது? 1 2 3 இப்படிலாம் நம்பர் பண்ணிடுவாங்க. No, wrong. How you should number? 1, this should be 2, this should be 3, so this becomes cyclopropene இது actually, right? Cycloprop. First carbon க்கு அப்புறமா you have a double bond, so the one போட்டாலும் போடலைனாலும் பெரிய கொலை குத்தம்லாம் கிடையாது. It's okay, okay? So if you write propene, understood. But if you write prop 1ene, it is even more clear, right? Even more obvious and precise. So substituent போட வேண்டாமா? First carbon க்கு ஒரு methyl, second carbon க்கு ஒரு methyl, so this is 1,2 dimethyl cycloprop-1ene. I hope it is clear. Next, where will you start numbering? Where you see the functional group 1 2 3 4 5 6. That means this is cyclo மறந்துடாதீங்க, hex 6 carbon இருக்கு, double bond இருக்கிறதுனால ene, so this is cyclohexene. இதில் first carbon க்கு second carbon க்கு you have methyl groups, that means this is 1,2 dimethyl without space cyclohex-1ene போட்டா ரொம்ப சந்தோஷம், வேறமனா cyclohexene போட்டா சந்தோஷம் because both are right. சரி, அடுத்தது fifth one, you start numbering from the double bond 1 2 3 4 5 6. So this is definitely cyclohex. அது வரைக்கும் நமக்கு தெரியும் cyclohex. But ரெண்டு double bond இருக்கு, plural. ரெண்டு double bond தான் என்ன பண்ணோம்? hexல hexa னு வெச்சுக்கணும். hexa hyphen எங்க இருக்கு double bond? After first carbon, so 1, after fourth carbon, so 1, 4. எத்தனை double bond? 2. That means diene. So cyclohexa 1, 4 diene. I hope it is clear. சரி, அடுத்தது போலாமா? Yes. Next, look here. So this is a combination of cyclic structure as well as long chain. So இதில் என்ன பண்ணலாம்? Compare the size. எதில் ஜாஸ்தி கார்பன் இருக்கோ அதை பேரண்டாக வச்சுக்கோங்க. இப்போ this is bigger, I mean longer. ஏன்னா இதில் 1 2 3 4 5 கார்பன் இருக்கு, இதில் 4 கார்பன் தான் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இந்த 4 கார்பன் இருக்கிற ரிங் becomes a substituent. Understood? So that means start numbering. மீதி எல்லாம் அதே தான், லோக்கண்ட் பக்கத்துல இருந்து start numbering. So 1 2 3 4 5. So that means second carbon has, this becomes a substituent. So cyclobutyl, பாக்கி இருக்கிறது it is pentane. Okay, is it clear? So எதுல long chain இருந்து ரிங்கும் இருந்ததுன்னா compare the number of carbon between the ring and the chain. எதுக்கு ஜாஸ்தி கார்பன் இருக்கோ keep it as the parent hydrocarbon. ஒருவேளை ரிங் சின்னதா இருந்து அதுல டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இல்ல ஃபங்க்ஷனல் குரூப்போ இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா சின்ன ரிங் will become the parent chain. ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ இதெல்லாம் நான் ஹைட்ரோகார்பன் சொன்னதுனால எங்கேயுமே எந்த ஃபங்க்ஷனல் குரூப்புமே போடலை, அந்த எக்ஸாம்பிள்ஸும் கொடுப்பேன், டோன்ட் வரி. ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்ஸே இல்லாத பட்சத்தில் யூ ஒன்லி கம்பேர் த சைஸ் ஆஃப் த ரிங் அண்ட் த செயின். எது பெருசாக இருக்கோ அது பிகம்ஸ் த ரூட் வேர்ட், எது சின்னதாக இருக்கோ தட் பிகம்ஸ் த சப்ஸ்டிட்யூமெண்ட். ஒருவேளை ரிங்கோ இல்லை செயினோ சின்னதாக இருந்து பட் அதுக்கிட்ட ஃபங்க்ஷனல் குரூப் இருந்ததுன்னா COOHO CHOO ஏதாவது இருந்ததுன்னா ஈவன் தோ இட் இஸ் ஸ்மாலர் தட் வில் பிகம் த பேரண்ட் ஹைட்ரோகார்பன். தட் மீன்ஸ் இட் பிகம்ஸ் a root word. Remember this, we will cover these when we go to the functional groups lecture. சரி, இப்போ இது 6 இது 3 பசங்களா, எது வந்து substituent? 3 வந்து substituent ஆயிடும். So this is, so let us number this separately, 1 2 3 4 5 6. So first carbon has a substituent. What is its substituent? Cyclopropyl. So 1 cyclopropyl. இதுவும் cyclic தானே, so don't forget to write cyclohexane.
Okay, am I clear, students? Right. So what is next? இப்போ பாருங்க, இப்போ நான் சொன்னது உங்களுக்கு தெளிவா புரியும். This is shorter, this is longer. So automatically the one that is shorter becomes a substituent. So that means this should be named as cyclobutane. Okay, not like the first one. This is cyclobutane. Idella I have this. Students, do you recognize this is a complex substituent? A complex substituent. Substituent க்கு ஒரு substituent இருக்கு. ஒரு branchல இன்னொரு branch. So you start numbering the branch then. So start numbering from the end where it is attached to the parent hydrocarbon. So this is 1, this is 2. So first idhula you have methyl attached. So this becomes see, இத தனியா number பண்ணுங்க. 1 2 3 4. This one is what I write here. In the one, in the parent hydrocarbon la irukra one I write here hyphen, open the bracket, then whatever you have here 1 methyl ethyl. So 1 methyl ethyl cyclobutane. So I will just give a color coding so you understand. This one is here. Parent hydrocarbon la ikkra number is outside. Adhe madri this number is here. Clear? Idukku mele clear ah? I don't think anybody can explain. Okay, if you still have doubts you can put it in the comment box. Okay, so I think this session is really getting longer, so we'll stop this session here. Next class la we are going to see the spiro compound, then bicyclo compounds, and இது யூசுவலா வந்து சிலபஸ்ல இல்ல, பட் இருந்தாலும் I try to cover it. ஒருவேளை வந்தாலும் உங்களால attempt பண்ண முடியும். Okay, so spiro, bicyclo and also aromatic hydrocarbons we are going to see in the next lecture. Okay, very very important. After 3 or 4 lectures I am going to come live. So ஒரு 50 IUPAC name உங்களோட நானும் சால்வ் பண்ண போறேன் லைவா. So be prepared for that session. Soon you will have an intimation in the Telegram channel when this is going to come, and you mostly it is going to be either on Saturday or Sunday. Definitely I will tell you in the evening. So be prepared. Okay, unga friends kittalamu sollunga. It is a lot of fun if you sit with your friends and try to solve the question and put it first in the comment box. Okay, so I'm really waiting for that session, but adukku neenga idellathiyum paatha da you will have that grasp to solve all those questions. So 50 IUPAC with me live is soon coming for you, students. Okay, thank you, students. So this is your RG sir. See you in the lecture number 3.